விழுப்புரம் நகரில் வெள்ள நீர் வடியவில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்கள் தந்தி டிவி செய்தியில் நேற்று ஒளிபரப்பப்பட்டது. இதைத் தொடர்ந்து 6 மணி நேரத்தில் அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கையால் அங்கு தண்ணீர் வடிய தொடங்கியுள்ளது. விழுப்புரம் நகரில் பலத்த மழை காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் மழை நீர் தேங்கி பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் மழை நின்று 10 நாட்களாகியும் 41 வார்டுக்குட்பட்ட ராகவன்பேட்டை, கணபதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நெஞ்சளவு வெள்ள நீர் தேங்கியிருந்தது. இதனை அகற்ற அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். இந்த செய்தி தந்தி டிவியில் நேற்று ஒளிபரப்பப்பட்டது. செய்தி ஒளிபரப்பான 6 மணி நேரத்தில் நகராட்சி சார்பில் வெள்ளம் சூழ்ந்த ஒரு பகுதியில் வாய்க்கால் வெட்டி தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். இதனால் அங்கு தண்ணீர் வடிய தொடங்கியுள்ளது. இதற்காக அந்த பகுதி மக்கள் தந்தி டிவிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். மழை பெஞ்சு ஒரு மாசமாக தண்ணி கழுத்தளவு தண்ணி நின்றுது. எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்காத கட்டத்தில் தினத்தந்தி சேனல்காரங்க நம்ம பேட்டி எடுத்து இது பண்ணி சேனலில் போட்டாங்க. நேற்று இன்றைக்கி காலையிலே அந்த அதிகாரிகள்லாம் எல்லாம் சேனலில் பார்த்துட்டு இன்றைக்கி காலையிலேருந்து வேலை செஞ்சு மண் வெட்டி தண்ணியை வெளியேற்றுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இதுக்கு தினத்தந்தி சேனலுக்கு நாங்கள் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.